வழக்கறிஞர் மகன் கொலை வழக்கில் குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்களின் சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து நெரிசலும் பரபரப்பும் ஏற்பட்டது. வழக்கறிஞர் சங்கரசுப்புவின் மகனும் வழக்கறிஞருமாகிய சதீஷ்குமார் கடந்த மாதம் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். போலீசாருக்கு எதிராக பல்வேறு வழக்குகளில் வாதாடி போலீசுக்கு அபராதம் பெற்றுத் தந்தவர் சங்கரசுப்பு என்பதால் இவரை பழிவாங்கவே போலீசாரின் தூண்டுதலில் சதீஷ் கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இதையடுத்து இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் விசாரணை தாமதமாக நடைபெறுவதை கண்டித்து சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாரிமுனை சந்திப்பில் திரண்ட மாணவர்கள் கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். ஆனால் போலீசார் அனுமதி மறுத்ததால் போலீசாருக்கும் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. ஒரு கட்டத்தில் போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. 2 மணி நேரத்திற்கு அதிகமாக மாணவர்கள் மறியலில் ஈடுபட்டதால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பேரணியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்கள் சதீஷ் கொலைக்கு காரணமான 3 காவல்துறை அதிகாரிகளை சிபிஐ அதிகாரிகள் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும், இல்லையென்றால் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். ஆய்வாளர் கண்ணன், ஆய்வாளர் சுரேஷ் பாபு அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். காவல்துறை பணியிலிருந்து அவர்கள் நீக்க வேண்டும். இது எங்களுக்கு இறுதிக்கட்ட அவருடைய எச்சரிக்கையாக விடுக்கின்றோம். அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர்களின் இந்த திடீர் போராட்டத்தால் சென்னை பாரிமுனை பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.